Check your division by using the formula dividend which is equal to divisor into quotient plus remainder. So once division questions வந்து நீங்க solve பண்ண பின்னாடி நீங்க பண்ண ஸ்டெப்ஸ்லாம் கரெக்ட்டான எப்படி செக் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட்டு dividend which is equal to divisor into quotient plus remainder இது செக் பண்ணாலே நீங்க பண்ண டிவிஷன் கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் क्वेश्चन வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். So 15/3. So 15 divide by 3. So இங்க 15 இந்த டாப்ல இருக்க அந்த நியூமரேட்டர் தான் என்னது வந்து dividend and the bottom இது இருக்கு பாருங்க இது வந்து divisor. So எது dividend எது divisor இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ண முடியும். So ஃபார்முலான்றது ரொம்ப சிம்பிள் தான். So dividend by divisor 15/3. So இதை நீங்க நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? So 15/3 3 times table சொன்னீங்கன்னா 3 into 5 தான் 15. So subtract பண்ணீங்கன்னா 0. So once இந்த ஸ்டெப் பண்ணோனே ஃபார்முலா என்ன சொல்லி எழுதணும் பாருங்க. Dividend which is equal to divisor into quotient plus remainder. So dividend எதுன்னு தெரியும், divisor எதுன்னு தெரியும். இப்போ நம்ம டிவைட் பண்ணோனே உங்களுக்கு quotientum ரிமைண்டரும் கிடைச்சிருக்கு. So இந்த 5 தான் என்னது quotient. இது வந்து ரிமைண்டர் பார்ட். ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது dividend is equal to divisor into quotient plus remainder. அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன எழுதிருந்தோம் dividend which is equal to divisor into quotient plus remainder பண்ணியிருந்தோம். ஸோ dividend வந்து என்னது 15 which is equal to divisor என்னது 3 multiplied by உங்களோட quotient என்னது 5 plus உங்களோட ரிமைண்டர் என்னது 0. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் வந்து 15 எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு டிவைசர் பாருங்கள் 3 இன்ட்டு கோஷன்ட் வந்து 5. ஸோ 5 எழுதியிருக்கோம் ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 0 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 15 which is equal to 3 into 5 என்னது 15 plus 0. ஸோ 15 which is equal to 15 plus 0 என்னது 50. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருக்கு which means நீங்கள் டிவிஷன் பண்ணது ப்ராப்பராக இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர் which is quotient வந்து 5 ரிமைண்டர் 0ன்றது கரெக்ட். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5936 டிவைட் பை 43. ஸோ இங்கே 5936ன்றது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் and 43 பார்த்தீங்கன்னா டிவைசர். ஸோ டிவிடெண்ட் டிவைசர் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 43ன்றது வந்து ஒரு 2 digit நம்பர். ஸோ நம்ம எங்கேயும் வந்து ஒரு 2 digit நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 1 டைம் பண்ணிங்கன்னா 43, 2 டைம்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம். 3 2s are 6, 4 2s are 8, 86 ஆயிடுச்சு. பட் இங்கே 59 தான் இருக்குது. ஸோ நம்ம 1 டைமோட ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ 43 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6, 5 minus 4 1. நெக்ஸ்ட் வந்து 3 வந்து we are bringing down. ஸோ 163. ஸோ 43 எத்தனை டைம்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு ஈக்குவல் நம்பர் நியரஸ்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 43 பாருங்கள் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 43 4 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 into 3 12. ஸோ பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. 4 4s are 16. ஸோ 172 ஆயிடுச்சு. பட் இங்கே 163 தான் இருக்குது. பட் நம்ம 3 டைம்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம இங்கே 3 அப்ளை பண்ணி 129 போட்டுடலாம். இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 13 இங்கே வந்து என்ன ஆகிடும் 5 ஆகிடும். ஸோ 13 minus 9 4, 5 minus 2 3, தென் 6 இருக்குது. 6 வந்து we are bringing down. ஸோ 346 இருக்குது. ஸோ 43 வந்து நம்ம 8 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். 8 3s are 24. ஸோ 4 2 பேலன்ஸ் இருக்குது. 8 4s are 32, 32 plus 2 34, 344 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 into 9 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 3s are 27, 7 2 இருக்குது. 9 4s are 36, 37 38, 387 ஆயிடுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 346 தான் இருக்குது. ஸோ த நியரஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 344. ஸோ எத்தனை டைம் 8 டைம்ஸ். ஸோ இங்கே 8 டைம்ஸ் போட்டு 344 போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 6 minus 4 வந்து 2, 4 minus 4 0, 3 minus 3 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0 0 2 இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 2. ஸோ இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைச்சாச்சு, டிவைசர் கிடைச்சிட்டாங்க, ரிமைண்டர் கிடைச்சிட்டாங்க.
உங்களோட கோஷன்ட்டும் தெரிஞ்சிருச்சு which is 138. தென் இப்போ நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டானு எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபார்முலா டிவிடெண்ட் என்ன டிவைசர் என்ன இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் இதே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிவிடெண்ட் which is equal to divisor into quotient plus remainder. ஸோ உங்களோட டிவிடெண்ட் என்னது 5936. உங்களோட டிவைசர் என்னது 43 multiplied by உங்களோட கோஷன்ட் என்னது 138 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிது 2. ஸோ 5936 which is equal to இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கணும் 5934 ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5936 which is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5936 உங்களோட டிவிடெண்ட் which means இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எழுதி கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு மீனிங். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். நீங்களும் வந்து ஏதாவது கொஸ்டினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். பேசிக்காக உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தா எது டிவிடெண்ட் எது டிவைசர் எது கோஷன் எது ரிமைண்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.